சென்னை நந்தனத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கிய ஆட்டோ மழைநீர் கால்வாயில் கவிழ்ந்து விழுந்தது. இதில் 4 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், அங்க என்ன நடந்தது? விவரங்கள். சென்னை நந்தனத்தில் இன்று அதிகாலை டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையோரத்தில் இருந்த பேரிகார்டில் மோதி அருகில் இருந்த 20 அடி உயர மழைநீர் கால்வாயில் விழுந்தது. அந்த பகுதியில் நின்ற தொழிலாளர்கள் 4 பேரையும் உயிருடன் மீட்டிருக்கிறார்கள். ஆட்டோ டிரைவர் படுகாயமடைந்திருக்கிறார். ஆட்டோவில் பயணம் செய்த 3 வடமாநில தொழிலாளர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர் வேணுகோபால். இன்று அதிகாலை 3 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து 3 வடமாநில பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை சென்ட்ரல் நோக்கி வந்து கொண்டிருந்தார். நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த, அதாவது தூக்கத்தில் கண்ணை இறந்திருக்கிறார். கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த பேரிகார்டில் மோதி ஆட்டோவானது 3 முறை டைவடித்து அருகில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் தூரத்தில் இருந்த மழைநீர் கால்வாயில் ஆட்டோ கவிழ்ந்திருக்கிறது. அந்த மழைநீர் கால்வாயானது 20 அடி பள்ளமாக இருக்கிறது. அந்த பகுதியில் பக்கத்தில் உள்ள நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஊழியர்கள் இந்த பயங்கர ஆட்டோ கவிழ்ந்த பயங்கர சத்தத்தையும், அதே போல ஆட்டோவில் இருந்த 3 பயணிகளின் கூச்சல் சத்தத்தையும் கேட்டு மழைநீர் கால்வாயில் குதித்து 3 பேரையும் பத்திரமாக மீட்டனர். அதே போல ஆட்டோ நசுங்கியதில் படுகாயமடைந்து கிடந்த ஆட்டோ டிரைவர் வேணுகோபாலையும் அரை மணி நேர போராட்டத்துக்கு பிறகு மீட்டு அவரையும் பத்திரமாக தற்போது 4 பேரும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.